ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். டேய் ரிக்ஷான காணுங்கடா, அவன் வார டைம் ஆச்சு, கோல் பண்ணி போமா. டேய் உர்றா, கோல் அடிச்சா வாப்பகாரால் தூக்குறாரு. 50 ரூபா 100. வாடா மச்சான். வா மச்சான், ஓடியா ஓடியா. வந்துரி சோமாக்கிங்களா? நல்ல ஷோ மச்சான், கண்ணடை ப்ரோ, வாரிங்களும் இல்லைஞ்சாத. என்ன மச்சான் செய்யுங்க? சும்மா பழக்கம் போல, படம் தான், வேற என்ன. படம் பார்க்கீங்களா? டேய் என்ன நீங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் போன்லயே கிடைக்கீங்க? என்னப்பா சொல்ற? ஒரு போன் இருக்கா முதல், போனை பத்தி தெரியுமா முதல்? நீங்க போன் ஒன்று வச்சிருந்ததா உங்களுக்கு இல்லை தெரியும். முதல் போனை வாங்கி வந்து என்னோட கதைங்க, அதுக்கு ஒரு நீங்க என்ன செய்யணும்? என்னப்பா சொல்ற? ஒரு ஃபோன் இருக்கா முதல், ஃபோனை பற்றி தெரியுமா முதல்? ஃபோனை பற்றி தெரியுமா முதல்? நீங்கள் ஃபோன் ஒன்று வச்சிருந்ததா உங்களுக்கு இல்லை தெரியும். முதல் ஃபோனை வாங்கி வந்து என்னோட கதைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்களோ. நீங்கள் ஃபோன் ஒன்று வச்சிருந்ததா உங்களுக்கு இல்லை தெரியும். ஃபோனை பற்றி தெரியுமா முதல்? முதல் ஃபோனை வாங்கி வந்து என்னோட கதைங்க, முதல் ஃபோனை வாங்கி வந்து என்னோட கதைங்க. நீங்கள் ஃபோன் ஒன்று வச்சிருந்ததா உங்களுக்கு இல்லை தெரியும். முதல் ஃபோனை வாங்கி வந்து என்னோட கதைங்க, நீங்கள் ஃபோன் ஒன்று வச்சிருந்ததா உங்களுக்கு இல்லை தெரியும். நீங்கள் ஃபோன் ஒன்று வச்சிருந்ததா உங்களுக்கு இல்லை தெரியும். கேட்டு பாப்போமா? வாங்கி தருவாரா? கேட்டு தான் பார்ப்போமே. பாப்பா நான் 5 மணி தரட்டா? எனக்கு அயமானம் தெரியும், நீ ஒன்றொண்ட வேலையை பாரு, நான் எந்த வேலையை பார்க்குறேன். உங்களோட கொஞ்சம் பேசலாமா? என்ன பேசி தோலை? எனக்கு ஒரு டச் ஃபோன் வாங்கிதான். டச் ஃபோனாடா?
சரி சரி பார்ப்போம் பார்ப்போம். போ போ அஜிம் ஃபோன். டேய் வெளியில் போகிறேன்டா, மாஸ்கை போட்டுட்டு போ அப்போ. தகப்பனின் நடத்தையில் ஏற்பட்ட மாற்றத்தினால் மகனுக்கு ஏற்பட்ட வினை. ஃபோன் எங்கடாப்பா? இங்கே வச்ச மாதிரி வச்சுட்டேன். ஏய் டேய், ஓய் என் ஃபோனை கண்டையா? ரொம்ப பயண்டா இருக்கி. கொஞ்சம் எடுத்துக்கா. ஜவா நில்லு. இனி நீ என் ஃபோனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? நீ கேட்ட அந்த ஃபோனை வாங்கி வச்சிக்கேன். இதான அந்த டச் ஃபோன். பாவி என்னென்னாலும் செய். ஹலோ ஹலோ, யாரு? நான் ரிக்ஷா பேசுகிறேன். என்னடா மச்சான் புது நம்பர் வந்து கோட் வந்து யார் நம்பர்? என்னடாண்டா ஃபோன் எடுத்தேன். ஃபோன் எடுத்தியாடா? எப்போ மச்சான்? இன்றைக்கு காலையில் நான் வாப்பா வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன். நீ எங்கே இருக்க? நான் நம்ம கேஷில் வளர்க்குறேன். வா உங்ககிட்ட. வீட்டான இருக்காதுடா? ஓ சரி வா. டே அவன் ஃபோன் வாங்கிக்கணும். அவன் முன்னாடி போ முன்னாடி. மிச்சம் வா. டேய் கியாஸ் வா வா. டேய் வாடா. யாரா ஃபோன் எடுத்த? ரிக்ஷாண்டா. ஆ உள்ளே வாங்கடா. வாங்க. சோமாக்கிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்ன அன்னைக்கு அங்கே வரல? சிச்சுவேஷன் சரியில்லை, கொஞ்சம் வேலை, அதான் நான் வரல. ஓ ஃபோனில் எடுத்தேன். ஓ அன்றைக்கு காலையில் அடுத்தேன். காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு காட்டாமையா? அது என்னது நீ பார்க்கஞ்ச? என்னடா மச்சான் இதை காணல? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண மச்சியா? இன்ஸ்டாகிராமே காணல. என்ன மச்சான் இன்னும் ஃபோனில் கேம் எடுக்கலையா? அதான் முக்கியம் மெயினா. எடுத்துக்கலையா நீ? என்னடா மச்சான் டிக்டாக்கை காணல? என்ன டிக்டாக் ஒன்று டவுன்லோட் பண்ணலையா? ஓப்பன் பண்ணி தரணுமா? நான் நைட்டுக்கு எல்லாம் டவுன்லோட் பண்ணி போட்டோம். எல்லாருக்கும் மெசேஜ் போகிறேன் வாட்ஸ்அப்பில். ஓகேயா? ஓ நம்பர் தானே எங்கட? நம்பர் இருக்கு. நாங்கள் குரூப்பில் ஆட் பண்ணுறோம், மறக்காம எனக்கு மெசேஜ் போட்டு விடும். சரி ஓகே. ஆ என்னால் சாப்பிடுமே. இல்லை 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 சரி, நாங்கள் சரி, போகிறோம், டைம் சரி. ஆகி. ஓகேயா? ம் சரி வாரண்டா. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். சார் கேம் முக்கியமாக இருக்கணுமா? சரி போயிட்டு வரேன்டா, சந்திப்போம். நான் கால் பண்ணுறேண்ணா.
அப்புறம் என்ன சோமாரியா எங்கே வேலையெல்லாம் என்ன மாதிரி போகுது? ஆ மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. பின்னுக்கடா மத்த பக்கம் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இஞ்சல பக்கம் பாரு அங்கல பாரு இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும். டேய் டேய் என்னடா நடந்தே? என்னடா மயங்கி கிடக்குற? டேய் என்ன செஞ்சடா? டேய் என்ன செஞ்சடா? எழும்புடா டேய், என்ன செய்யுதுடா? என்னடா மயங்கி கிடக்குற? டேய் என்னடா மயங்கி கிடக்குற? டேய் ஃபோனை விட்றா. டேய் செல்லுடா. என்னடா செய்யுது? எழும்புடா டேய், என்ன செய்யுதுடா? சாப்பிட்டியா? டேய் செல்லுடா. சாப்பிட்டியா? டாக்டர்கிட்ட போவோம் வாடா. டேய் டாக்டர்கிட்ட போமா? டேய் எழும்புடா. வா 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 போம் வா. வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணியுங்க. தம் உயிருக்கு தாமே தான் உத்தரவாதம். கொரோனாவிலிருந்து நாம் அனைவரும் விடுபடுவோம். ஓ நல்ல ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஓகே தான், பிரச்சனை இல்லை. டாக்டர் டாக்டர் நான் அப்புறமா கால் பண்ணுறேண்ணா. வாங்க உள்ளுக்கு வாங்க. இருங்க. மரா சொல்லுங்க, என்ன நடந்து? என்ன ப்ராப்ளமா? என்ன நடந்து? திடீர்னு மயங்கிட்டேன் டாக்டர், என்னென்னு கொஞ்சம் பாருங்கள். செக் பண்ணி பார்ப்போம்.
அப்புறம் உங்களோட நேமை சொல்லுங்கள். ரிக்ஸான். வயசு? 18. என்ன படிக்கீங்க? ஏஎல் செகண்ட் இயர். சரியா, கொஞ்சம் வெளியேறீங்கண்ணே. வாப்பாட கழிச்சிட்டு சொல்கிறேன் என்னன்னு சொல்லி. செக் பண்ணி பார்த்தேன், ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, அதை கொஞ்சம் கவனிங்க. என்னென்னு சொன்னால் ஆளுக்கு தூக்கம் இல்லை, தூங்குறாருலன்னு நினைக்கிறேன் நான். சாப்பிட்றாரு இல்லை போல ஆள், ஆனால் ஃபோனில் கொஞ்சம் ஆள் இருக்கார். கொஞ்சம் கேராக இருங்க, சாப்பாடையும் கவனிங்க, கொஞ்சம் தூக்கத்தை பாருங்கள். இப்போ போய் தூங்க சொல்லுங்க ஆளை. தூங்கி காலையில் எழுப்பினார்னா ரிலாக்ஸ் ஆகிடுவார். இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, சரியாயிடும். சரி டாக்டர், நான் வரேன். டாக்டர் சார், உனக்கு சரியான தூக்கம் இல்லையா? ஃபோனை விட்டு போட்டு போய் தூங்கு. டாக்டர். ஓ வாங்க, உள்ள வாங்க. இருங்க. அப்புறம் மகன் ரெஸ்ட் எடுத்தாரா? இப்போ எப்படி சிச்சுவேஷன் எப்படி போகுது? என்ன நடந்து? என்ன இவன் மயங்கியும் ஃபோனில் தான் இருக்கான். டாக்டர்ஸ் என்ன ஒரு வேலை உண்மையாக இருக்குமோ? டேய், என்னடா நடந்த? ஊடல் அவளை கிடக்கு. என்னடா ஊடல் அவளை கிடக்கு? ஃபோனை கண்டியா? டேய், நான் எங்கடா ஃபோனை வச்சிருந்தேன்? நீலடா வச்சிருந்த ஃபோனை? இந்த ஃபோனை கண்டியா? ஃபோன் நான் எங்கடா எடுத்தேன்? நீலடா வச்சிருந்தேன். என்ன கத்தி உள்ள சத்தமெல்லாம் கேக்குது? சே, கனவா? ரிக்ஷான், டேய் ஃபோன் தேடினலடா. ஃபோன் என் ரூமுக்கு கிடந்துடா. இந்த மேசையில் எடுத்து வச்சிருக்கேன்டா.
இதான் டாக்டர் நடந்துச்சு. ஷிட். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதுதான் நடந்திருக்கு. என்ன டாக்டர், எதுவும் பிரச்சனை இல்லையுமா? ட்ரீட்மெண்ட் இதுக்கு என்ன டாக்டர்? நீங்கள் முதல்ல மாதிரி அவர்கிட்ட அன்பா பாசமாக இருக்கீங்களா? ஆனால் எங்களால் எல்லாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. நீங்கள் நினச்சா மட்டும்தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு அவர்கிட்ட அன்பா பாசமாக இருக்கீங்களோ அப்போதான் அவர் அதை விட்டு விலகி வருவார். இவ்வளவு இந்த சூசைடுக்கு வந்த காரணமே நீங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட அரவணைப்பு இல்லை அவருக்கு. கொஞ்சம் பராமரிப்பு வேணும். கட்டாயம் பராமரிப்பு இல்லாட்டி ஒன்றும் செய்ய இயலாது. உங்களோட பாசத்தை நீங்கள் எவ்வளோக்கு குடிக்கீங்களோ அவ்வளோத்துக்கு அவர் கொஞ்சமாச்சும் சரியாயிட்டு வருவார். உங்களோட பாசத்தையும் அன்பையும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த ஃபோனை விட்டு விலகுவார்னு எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. நீங்களே வந்து சொல்லுவீங்க என்கிட்ட, அவர் ஃபோனை விட்டுட்டு என்னோடய பாசமாக இருக்காருன்னு சொல்லி. சரி டாக்டர், நான் பார்த்து சொல்கிறேன். ஏன் பாப்பா இப்படி செய்றீங்க? டேய் திரும்பியும் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஏய் ஏன் பாப்பா என் பேச்சை மதிக்கீங்கல்ல? உங்களோட நிலை அரா மகான் ரிக்ஷான், ரிக்ஷான் மகான். இல்லை மகான், சாப்பாடு வாங்கி வந்திருக்கேன், சாப்பிடுவோம். உங்களோட பாயை எடுத்துக்கான். என்னை கூடமான், நீங்கள் சாப்பிடும். ஃபோனை வச்சு போட்டு சாப்பிடுமான். என்னம்மா
மகான் கொஞ்சம் வெஜ்ஜி போட்டு வா மகான், பேசுவோம். மகான் பின்றம் எங்கேயாச்சும் போமா மகான், போமா மகான். சரி மகான், பின்றம் போவோம் மகான். சரியா மகான், பின்றம் போவோம். சரியாப்பா, போ. சரியா. என்ன ஒரு நாளும் இல்லாமல் வெளியே போக கூப்பிட்றாரு? என்ன நடந்த இவருக்கு? என்னடா இன்றைக்கு வாக்காவு கொடுத்தோம்? மகான், நான் உங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி தரணும் மகான். வாக்குறுதியா? ஓம் மகான். நமக்குள்ள என்னவாப்பா அப்படி வாக்குறுதி? இப்படி நீ இந்த நிலைமைக்கு போனதுக்கு காரணமே நான் தான். டாக்டர் கூட சொல்லியிருந்தார், சரியான பராமரிப்பு, சரியான அன்பும் அரவணைப்பும் இல்லை. நீ கூட அடிக்கடி சொல்லுவாய், குடிக்காதீங்க வாப்பா, குடிக்காதீங்க வாப்பான்ட்டு. நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு போயிட்டேன் மகன். இப்போவே நான் உனக்கிட்ட வாக்கு தரேன் மகன், நான் இனி குடிக்க மாட்டேன் மகன். உனக்கு கூட இனி பாசமாக இருப்பேன் மகன். எனக்கு இனி இந்த ஃபோன் தேவையில்லப்பா. நீங்கள் இப்படி எனக்கு கூட பாசமாக இருந்தால் போதும். வாழ்க்கை எனும் போராட்டத்தில் நான் அனுபவித்த சோதனைகள் பல, கடந்து வந்த இடர்கள் கொண்ட பாதைகள் பல. என்றாலும் நான் பெற்ற அனுபவமே இப்பொழுது உங்களிடம் என்னை பேச வைக்கிறது எனலாம். உலகில் ஒவ்வொரு பெற்றோரும் அதில் குறிப்பிட்ட கூறில் தகப்பன் முக்கிய பங்கை வகிக்கின்றான். அதிலும் ஆண் பிள்ளைக்கும் தகப்பனுக்குமான தொடர்புகள் நேர்த்தாக்கமாக இருப்பதனால் இருவருக்கும் பல விடயங்களில் இணைந்து போகாமை என்பது பொது விதியாக காணப்படுகின்றது. இந்த விதிக்கிணங்க ஆரம்பத்திலிருந்து என்னுடைய நடத்தையில் ஏற்பட்ட மாற்றங்களும் மகனின் மனதை குறிப்பாக உணர்வுகளை புரிந்து கொள்ளாது விட்டது. அவனை இச்சமூகத்தின் நல்ல குடிமானாக வளர்த்தெடுப்பதில் நான் காட்டிய பாராமுகம் எனது பொழுதுபோக்குத்தனமும் அவனது மன எழுச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியதுடன் அன்றிருந்து இன்று வரை நான் அவனை வளர்த்தெடுப்பதில் சரியான கட்டொழுங்கை பின்பற்றாமல் விட்டதும் மிகப்பெரிய காரணம் எனலாம். ஆகவே என்னுடைய மகனின் வளர்ப்பில் ஏற்பட்ட எனது பராமரிப்பு குறைபாடுகளை நீங்கள் எதிர்காலத்தில் கவனத்தில் கொள்வதுடன் பாசம், அளவான கண்டிப்பு, கண்காணிப்பு, முன்மாதிரிகளை தெளிவாக நடத்தைகள் செயற்பாடுகள் மூலம் மகனுடன் தோழனாக பழகி எதிர்கால தேவைகளை அறிந்து அவர்களுடன் வாழ பழகும். மேலும் எதிர்கால சமூகத்திற்கான
சிறந்த தந்தைகளாக திகழ்வோம். மாற்றம் என்றும் வேண்டும், எங்கும் வேண்டும். ஆனால் மாற்றமே மாறாதது.